ഇതായി പുഴുങ്ങിയതില്ലേ? അതിനെത്ര? ഈ റോസ്റ്റ് എന്നാൽ എന്താ ചെയ്യുന്നത്? ചുട്ടെടുക്കുക? 5 മിനിറ്റ് കൊണ്ട് റോസ്റ്റ് പുഴുങ്ങി ചുട്ടെടുക്കുക. ഇതൊക്കെ എടുത്തുണ്ടോവോ? ഇത് എടുക്കാൻ വെള്ളം വായിലോണ് കയ്യിലോണ് എടുത്തു. പക്കത്തേക്ക് വരാം. നീ കളിച്ചിട്ടില്ലേ? കളിച്ചിട്ടില്ല. നിങ്ങൾ തിയേറ്ററിൽ പോയി സിനിമ കാണോ? തിയേറ്റർ അസംബ്ലി 1 ഗാർഡൻ തൊട്ടാപ്പിൽ ഒരു തിയേറ്റർ ഉണ്ട്, അസംബ്ലി. അത് മാത്രം റണ്ണിങ് ആക്കിയത്, മൊത്തം തിയേറ്ററിൽ ഒന്നും. നിങ്ങൾ ഏത് പടാ കണ്ടത്? ഞാൻ ഇവിടെ എന്നിട്ട് നമ്മൾ പിന്നെ ടി വി നോക്കും. സൂര്യ ടി വി, മലയാളം നോക്കും, സൂര്യ ടി വി നോക്കും. മറ്റേ രജനീകാന്തിന്റെ പടമൊന്നും അതില്ല, നമുക്ക് അതെല്ലാം പിടിക്കുന്നില്ല. സൂര്യനെ അടിക്കുന്നില്ല. സൂര്യന് ഇഷ്ടാ? സൂര്യയുടെ ഏത് പടാ കണ്ടത്? ഇത് മലയാളത്തിൽ വന്ന് മോഹൻലാൽ, സുരേഷ് ഗോപി അവരിഷ്ടം நமதான். அதுக்கு மம்முட்டி ஆக்டிங் நல்லான்னு சொல்ல மாட்டாரு. அவரு வந்துட்டு இது நமக்கு அவரோட ஆக்டிங் நல்லா பிடிக்கும். അവരുടെ പടം ഉണ്ടായിരുന്നില്ലോ, പേരെന്ത്? ഇത് കിളിച്ചുണ്ടൻ മാമല അറിയില്ല, അത് മോഹൻലാലിന്റെ. അതെല്ലാം നോക്കിയിട്ടുണ്ട്, നോക്കിയിട്ടുണ്ട്. ചെമ്മീൻ എവിടെ കേരളത്തിൽ എപ്പോൾ റിലീസ് ആച്ചോ തമിഴ്നാട്ടിൽ ആ ടൈമിൽ റിലീസ് ആச்சு. ഏത്? ചെമ്മീൻ. മധു எனக்கு 14 வயசு, 14 years old நான். அப்போ வந்துட்டு அந்த செம்மீன் படம் கண்டுச்சு. பட் அப்போ மலையாளம் அறியாது நமக்கு, சும்மா அப்படியே எங்கன்னா போய் பொம்மை படம் பார்த்த மாதிரி போகும். எல்லாம் இப்போ கேரளத்து ஆக்ட்ரஸ் நம்ம குறை சொல்லல, கேரளத்தில் ஆக்ட்ரஸ் நல்ல ஆக்ட்ரஸ் தான். பட் அவருக்கு ஒரு ரசிகர் இருக்காதுல்ல. அது இப்போ ரஜினி ஸ்டைலில் வந்து பாட்ஷா படம் நல்லா பார்த்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டிங் படம் நல்லாயிருக்கும். சிவாஜி இருக்கும்பொழுது தங்கப்பதக்கம்னு ஒரு படம் வந்தது, எத்தனையோ படம் பார்த்துருக்கு. அந்த தங்கப்பதக்கம் போல படம் வந்து நமக்கு ஒரு ஞான ஒளி, அது போல ஒவ்வொரு ஆக்டர்ஸ். எம்ஜிஆர்னாக்கும் நம்ம எல்லா படம் பார்ப்போம். ഭാഷാ പടത്തിന്റെ പോലെ തന്നെ ഏകദേശം ജയിലറും ரஜினி ஸ்டைல் வராது. பாஷா படம் யார் ஆக்டிங் பண்ணாலும் பாஷா வந்துட்டு இப்போ எல்லா ஆൾക്കാർ எல்லாம் டிவி നോക്കിയിട്ട് സെല്ലിൽ എല്ലാം വരുന്നില്ല. അതുകൊണ്ട് അവർക്ക് പാവം. പിന്നെ തിയേറ്ററുകാർ എന്താ ചെയ്യണം, നല്ല ക്ലോസ് ചെയ്യും. മസാല കാരം വേണം. മസാല വേണമെന്ന്. മസാല വേണം. மனுஷன் ஜீவிக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஒரு நல்லது செய்யணும், அவ்வளோதான். கெட்டது செய்யக்கூடாது, நல்லது செய்யணும். நம்மகிட்ட 5 ரூபா வாங்கணும், நல்லது செய்யணும். பட் மற்ற இடத்துல ரோஸ்ட் எடுத்து செகண்ட் ரோஸ்ட் விடாது, ரோஸ்ட் தான் ரோஸ்ட்டு மசாலா போட்டுட்டு அங்கே கொடுத்துச்சுன்னா இங்கே கழிக்கும் போது லிப்பில் பிச்சு பிச்சு நம்ம மறுபடியும் நகை ரோஸ்ட் செய்யும். നിങ്ങൾക്ക് ഈ ഇത് മാത്രമേ ഉള്ളൂ? நீங்கள் கள்ளிக்கட்டுன்னு போது நான் கள்ளிக்கட்டில் வந்து மாவூரில் டெலிகாம், കാലിക്കറ്റിൽ മാവൂര് അവിടെ வந்து டெலிகாமில் வந்து 17 கொள்ளம் வயசு எனக்கு. அப்போ டவர் பண்ணி வேலை செஞ்சு 5 வருஷம். നമ്മുടെ ഹൗസ് മാവൂര് പക്കന്താ. மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ഇവിടെ ഞാൻ സെയിം ടവർ വേണമെന്നാക്കോ ഡാമിലൊക്കെ അവിടെ ഇത് കള്ളിക്കട്ടി റേഡിയോ സ്റ്റേഷൻ
ரேடியோ ஸ்டேஷன் ஆகாஷவாணி. இப்போல்லாம் எல்லாம் டெரஸ் பில்டிங் கட்டி எல்லாம் சிட்டி ஆச்சுன்னு பாருங்க ஆள்காரம். ஆய் ஆய் இது கட் செய்யணும்ல? கட் செய்யணுமா? ரெண்டு கட் பண்ணுறேன். ഇവിടെ താമസം? ഇത് കഴിഞ്ഞ് മുൻപില്. നിങ്ങൾ രണ്ടുപേരും ഹസ്ബൻഡ് വൈഫ്? ഹസ്ബൻഡ് വൈഫ് தான். ഡൗട്ടാ? നോക്കിട്ടാ അച്ഛൻ എങ്ങനെയുണ്ട് നോക്കി ഒരു മിനിറ്റ് കാണിച്ചു തരാം. ഒരേ മിനിറ്റ്. ചില ആൾക്കാർക്ക് ഡൗട്ട് വരും. അതല്ല ചോദിച്ചത്. തപ്പ சொல்ல. അമ്മ എങ്ങനെയുണ്ട് ഞാൻ എങ്ങനെയുണ്ട് നോക്കിയോ. പണ്ടത്തെ ഫോട്ടോയാ നോക്കിട്ട് അമ്മ. ഓ ഇതിലേതാ ലാസ്റ്റ് ഇരിക്കുന്ന? എൻഗേജ് முடிஞ்சு സെക്കൻഡ് എടുത്തത്. 76 11 to 76 മാരേജ്. ഒരാൾക്കാർ ചില ആൾക്കാർ ചോദിക്കും ഇത് അമ്മ സിസ്റ്റർ നമ്മളെ നോക്കും. ബട്ട് അവൾക്ക് ഹെയർ வந்து അവർ അമ്മൻ പോലെ ഹെയർ വൈറ്റ് ഹെയർ. ഇല്ല അങ്ങനെ ചോദിച്ചതല്ല ഞാൻ ചോദിച്ചത്. ചിലവര് ഷെയർ തൊഴിലെ ஒரு சில ஆள்காருக்கு நம்மளே எத்தனை வருஷம் ஊட்டியில் பழக்கான வரவு செலவு எடுக்கணும் ப்ரொவிஷன் அவருக்கே குறைச்ச நாள் எதிர்த்து இவர் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட வந்து உருதுல ஸ்பீச் பண்ணிட்டு அது இங்கே நோக்கிட்டு அம்மா நம்மளாம் இருந்துச்சு. ஆமாம் நம்மளாண்டா அப்போ அரியனுக்கு ஓய்வு முஸ்லீம் பேட்ஸ் எடுக்கிறதுனால அப்புறம் நான் பார்த்துட்டு அவள் வந்து நல்லா உருது பேசும். ஆனால் பட் கன்னடம் நல்லா பேசுவேன். பக்காவா கன்னடா பேசுவோம். அப்போ நம்ம கன்னடானா அல்ல கன்னடா ஹிந்தி இங்கிலீஷ் பட் மலையாளம் 4 பாஷை பேசுவோம். மலையாளம் அறியா? இப்போ எனக்கு தெரியாது. இதே இப்போ என்னுடைய அக்கா மகன் சன் பாலக்காட்டில் தான் பொண்ணு கட்டிருக்குது. அவன் வந்து இதில் நியூ இந்தியா சினிமஸில் ரீஜனல் ஆஃபீஸராகி ரிட்டையர்ட் ஆகி இப்போ பாலக்காட்டில் தான் 2 வீடு கட்டி அவளை தான் தாமசிக்கணும். அவள் வந்து கள்ளிக்கட்டில் தான் எம்பிஏ முடித்து அவளை தான் கிராஜுவேஷன் வாங்கிட்டு வந்தது. இப்போ டெல்லியில் பணி எடுத்துகிட்டு இருக்குது. மகன் வந்து கேனியாவில் வந்து இதே எம்பிஏ படிச்சுட்டு ஒர்க்கும் செய்கிறாங்க. பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு நோக்கிட்டு இருக்குதாம்மா. நானும் ஒரு பேங்க் எம்ப்ளாய்டு. ஹார்ட் அட்டாக் ஆகி 2 times ஹார்ட் அட்டாக் வந்து செகண்ட் ஹார்ட் அட்டாக் நம்ம கிளார்க் போஸ்ட் தான். கிளார்க் தான் நம்ம பெரிய ஆஃபீஸர்கள் கிளார்க் போஸ்ட் தான் எடுத்துட்டு. அப்போ எத்தனை கிளாஸ் எத்தனை படிப்பு? என்னோட ஓல்டு எஸ்எல்சி +2 பரவாயில்ல. ஓல்டு எஸ்எல்சி 9 10 எஸ்எல்சி அதான் சரி. அதுக்கு மேலே இல்லை. அப்போ பிஎஸ்சி இருந்துச்சு. இப்போ பிஎஸ்சி எடுத்தாச்சு காலேஜில். அத்தனை ஒன்றும் இல்லை. பட் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது தான் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் அட்டாக் ஆச்சு 2 டைம். செகண்ட் அட்டாக்கில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது மறிச்சு போயிருந்தேன். 1 month இருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பியாச்சு. கொண்டு போயிருங்க அவர் பிழைக்காது. இவ்வளோ வந்து ப்ரேயர் பண்ணி 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 6 months எல்லாம் இங்கே ஆகிட்டாங்க. இன்னைக்கு 36 கொள்ளும் மறிச்சு போயிடும்னு சொன்ன ஆஸ்பத்திரியில் இருந்து இன்னைக்கு 36 கொள்ளும் நான் ஜீவிக்கணும். அதே டாக்டர் இன்னைக்கு நோக்கிட்டு இருக்குது. சிதம்பரநாதன் எம்டி ஊட்டி ஜேடி வள்ளிய டாக்டர். அவர் வந்துட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு இவ்வளோ ஊட்டியில் பணி முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் மாமன் அங்கிள் ஒய்ஃபோட அப்பா வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்கின் கிளினிக் வச்சுருந்துச்சு. அவரோட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் அவருக்கு 2 பொண்ணு தான். கோவப்படக்கூடாது. அவளும் கள்ளிக்கட்டில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது உங்கள் மலையாளி பொண்ணும் அவருக்கு தமிழ் பொண்ணும் லவ் மேரேஜ் ஆகிட்டு அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாச்சு. இப்போ அவருக்கு கள்ளிக்கட்டு இருந்தார். ஒருத்தி பெங்களூரில் இவர் 2 நாள் கூட ஹஸ்பண்ட் வச்சு கோயம்புத்தூர் வந்து அவரை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குது. மந்த்லி இங்கே வந்துடும். எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். இது போல ஒரு மெசேஜ் வந்துடும் எனக்கு. டாக்டர் வந்து அவைலபிள் டுமாரோ 11 AM to 4 PM അങ്ങനെ மெசேஜ் வந்துடும். அன்னைக்கு போயிட்டு நான் என்னோடய பாடி செக்அப் பண்ணிவிட்டு
சரி അങ്ങനെ മാത്രം കഴിച്ചിக்கோ இல்லை குறைச்சா டோசேஜ் குறைச்சிக்கோ இல்லை கூடுதலாக பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துச்சு ആ சரி അപ്പൊ ഓക്കെ ശരി பாய் ബൈ பாய்